சிவபெருமானின் குரல், என் அன்பு குழந்தையே. இப்போது நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கின்ற அல்லது கேட்கின்ற இந்த நொடி ஒரு சாதாரணமான நொடி கிடையாது. இது உன்னுடைய வாழ்க்கை மிக நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு சந்திப்பு. ஏதோ ஒரு காரணத்தினால் எதேச்சையாக நீ இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றாய் என்று நீ நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த தருணம் உன்னை தேடி வந்தது. உன்னுடைய உள்ளம் மிகவும் சோர்ந்து போய் ஒரு அமைதியை தேடி ஒரு பதிலை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நேரத்தில்தான் என்னுடைய இந்த வார்த்தைகள் உன் கண் முன்னால் வந்து நிற்கின்றன. இன்று உனக்குள் ஒரு வித்தியாசமான உணர்வு இருப்பதை நீ உணர்கிறாயா? வெளியிலே எல்லாமே பழைய மாதிரியே நடந்தாலும் உன் மனதிற்குள்ளே ஏதோ ஒன்று மாற ஆரம்பித்தது போல உனக்கு தோன்றும். காரணமே தெரியாமல் ஒரு நிம்மதி, அதே நேரத்தில் ஒரு இனம் புரியாத பதட்டம். ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்வது போல ஒரு மெல்லிய குரல் உனக்குள்ளே கேட்கும். என் குழந்தையே, அந்த குரல் பயத்தில் இருந்து வரவில்லை. அது உனக்குள்ளே இருந்து எழுந்து வருகின்ற உண்மை. நீ இதுவரை உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை தாங்கி இருக்கின்றாய். வெளியிலே யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ளே மட்டும் நீ சுமந்த கஷ்டங்கள், யாரிடமும் வாய்விட்டு பேச முடியாத வலிகள், நம்மை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்து நீ அமைதியாக விழுங்கிய அவமானங்கள், அந்த எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஒரு மகாசக்தி உன்னுடைய பயணத்தை நிறுத்தவிடவில்லை. அந்த சக்திதான் உன்னை இதோ இந்த இடம் வரைக்கும் கைப்பிடித்து அழைத்து கொண்டு வந்திருக்கின்றது. இப்போது ஒரு விஷயத்தை நீ மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சில பரிசுகள் கண்ணுக்கு தெரியாது, அதை கையிலே பிடிக்க முடியாது. ஆனால் அது வாழ்க்கையை முழுவதுமாக திருப்பி வைக்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான பரிசைத்தான் இப்போது நான் உனக்கு அனுப்பி இருக்கின்றேன். அது செல்வமாக இருக்கலாம், ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு முடிவாக கூட இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி அது ஒரு உணர்வு. இனிமேல் இதே வாழ்க்கை போதும், எனக்கு மாற்றம் வேண்டும் என்று சொல்லும் உணர்வு. நீ இதுவரை எத்தனை முறை உன்னை நீயே சந்தேகப்பட்டிருப்பாய். நான் இதை சரியாக செய்கிறேனா? எனக்கு இது பொருந்துமா? நான் இதற்கு தகுதியானவனா என்று 1000 கேள்விகள் நீ கேட்டிருப்பாய். அந்த கேள்விகள் எல்லாம் உன்னை பலவீனப்படுத்த வரவில்லை. அவை உன்னை செதுக்கி இந்த தருணத்திடம் கொண்டு வரத்தான் வந்தன. இப்போது அந்த கேள்விகளுக்கு மேலே ஒரு உண்மை எழுந்து நிற்கின்றது. நீ நினைக்கிறதை விட நீ அதிகமானவன். நான் உனக்கு அனுப்பிய இந்த பரிசு சத்தமில்லாமல் வந்திருக்கின்றது. அதனால்தான் பலர் அதை கவனிக்காமல் கடந்து போய்விடுகிறார்கள். உன்னுடைய தினசரி ஓட்டம், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய பயங்கள், இவையெல்லாம் இந்த பரிசை மறைக்க முயற்சி செய்யும். ஆனால் உன்னுடைய உள்ளம் அதை கவனித்துக் கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் இப்போது உனக்கு வாழ்க்கையில் ஒரு இடைநிறுத்தம் வந்தது போல தோன்றுகிறது. வேகமாக ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை ஒரு நிமிடம் நின்று உன்னை திரும்பி பார்ப்பது போல இப்போது நீ ஒரு விஷயத்தை கவனிப்பாய். இதுவரை எதெல்லாம் மிக முக்கியம் என்று நீ நினைத்தாயோ அந்த விஷயங்கள் சில இப்போது அவ்வளவு முக்கியமாக தெரியாது. அதே நேரத்தில் மிகச்சிறிய விஷயங்கள் கூட உன் மனதை தொடும். இது குழப்பமில்லை குழந்தையே, இது தெளிவு வருவதற்கான அறிகுறி. உன்னுடைய பழைய பார்வை மெதுவாக விலகி என்னுடைய புதிய பார்வை உனக்கு உருவாகின்ற நேரம் இது. இந்த பரிசு உனக்கு ஒரு வாய்ப்பை தருகின்றது. பழைய கதையை அதே மாதிரி தொடராமல் ஒரு புதிய பக்கத்தை திறக்கின்ற வாய்ப்பு. ஆனால் அந்த வாய்ப்பு உன்னை கட்டாயப்படுத்தாது. அது உனக்கு முன்னாடி வந்து அமைதியாக நிற்கும். அதை எடுப்பதா அல்லது விட்டு விடுவதா என்பது உன் கையில்தான் இருக்கின்றது. அதனால்தான் இதை தவறவிடாதே என்று உன் மனது திரும்ப திரும்ப சொல்கின்றது. நீ இதுவரை தள்ளி வைத்த கனவுகள் இருக்கலாம், இப்போதைக்கு வேண்டாம், பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி நீ ஒதுக்கி வைத்த ஆசைகள் இருக்கலாம். இந்த தருணம் அந்த எல்லாத்தையும் மெதுவாக உனக்கு நினைவூட்டும். ஏன் தெரியுமா? இப்போதுதான் நீ அவைகளை சுமக்கின்ற அளவுக்கு வலிமையாக இருக்கின்றாய். முன்பு இல்லாத ஒரு முதிர்ச்சி இப்போது உனக்குள்ளே வந்து இருக்கின்றது. இன்னொரு விஷயம், இந்த பரிசு உன்னை உடனே மேலே தூக்கி போடாது, ஆனால் உன்னை உள்ளுக்குள்ளே மாற்றும். அந்த மாற்றம்தான் வெளியிலே நடக்கப் போகும் பெரிய மாற்றங்களுக்கு அடிப்படை. இப்போது நீ உன்னை மதிக்க ஆரம்பிப்பாய். உன்னுடைய உணர்ச்சிகளை சாதாரணமாக நினைக்க மாட்டாய். எனக்கு இப்படித்தான் தோன்றுகிறது என்று சொல்லும் தைரியம் மெதுவாக உனக்கு வரும். இந்த தருணத்திலே சில பயங்கள் மேலே எழும். பழைய தோல்விகள், பழைய காயங்கள் நினைவுக்கு வரலாம். பயப்படாதே, அது உன்னை தடுக்க வரவில்லை. அது கடைசி முறையா உன் கதவை தட்டுகின்றது. நான் இன்னும் உன் வாழ்க்கையில் இருக்கேனா என்று அது கேட்க வருகின்றது. அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது. இந்த பரிசு உன்னை ஒரு முடிவை நினைக்க வைக்கும். அது வெளியிலே பெரிய முடிவாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கையிலே அது பெரிய திருப்பம். இனிமேல் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போக வேண்டிய அவசியமில்லை என்று நீ உனக்கே சொல்லிக் கொள்ளும் அந்த முடிவுதான் அது. இப்போது நீ தனிமையாக உணரலாம். யாருக்கும் என்னை புரியவில்லையே என்று தோணலாம். ஆனால் என் குழந்தையே, இந்த தனிமை தண்டனை கிடையாது.
இது ஒரு தயாரிப்பு. வெளியிலிருந்து வரும் சத்தங்கள் குறைந்தால்தான் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற உண்மை தெளிவாக கேட்கும் நேரம் வரும். இந்த அமைதிதான் அந்த பரிசு உன்னிடம் பேசும் இடம். இந்த தருணம் நீ யாராக இருக்கின்றாய் என்று மறுபடியும் உன்னை நினைவு கூற வைக்கும். உன்னுடைய பெயர்கள், அடையாளங்கள், பொறுப்புகள் என எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதனாக, ஒரு ஆன்மாவாக நீ யார் என்பதை உன்னை கேட்க வைக்கும். அந்த கேள்வி சுலபமாக இருக்காது. ஆனால் அது உன்னை தலை நிமிர்ந்து நேராக நிற்க வைக்கும். இந்த பரிசு இப்போது உன் கையில்தான் இருக்கின்றது. அதை நீ எடுத்துக்கிறாயா அல்லது பழைய பழக்கத்திலேயே வைத்து விடுகிறாயா என்பது உன்னுடைய தேர்வு. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை. இதை ஒருமுறை தவறவிட்டால் மனது மீண்டும் மீண்டும் இதையே நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் இது உன் வாழ்க்கையினுடைய அழைப்பு. இப்போது இந்த வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருக்கின்ற நீ இன்னும் சற்று நேரத்தில் அதே மனிதனாக இருக்க மாட்டாய். ஒரு சிறிய அளவிலான மாற்றம் உனக்குள் ஆரம்பித்திருக்கும். அந்த மாற்றம்தான் இந்த பரிசு. அதை முழுமையாக உணர இன்னும் ஆழமாக இந்த பயணம் நகர வேண்டியிருக்கின்றது. உன்னுடைய உள்ளம் அதற்கு தயாராகிக் கொண்டே இருக்கின்றது. அந்த தயாரான உள்ளம் இப்போது மெதுவாக இன்னொரு அடுக்கை திறக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீ உன்னை பாதுகாத்துக் கொண்ட எல்லா சுவர்களும் சின்ன சின்ன விரிசல்களோடு தெரிய ஆரம்பிக்கும். அந்த விரிசல்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அவை உடைப்பு கிடையாது. அவை வெளிச்சம் உள்ளே வருவதற்கான வழிகள். இதுவரைக்கும் இருட்டு என்று நினைத்த இடங்களில் கூட இப்போது ஒரு சிறு ஒளி நுழைய ஆரம்பித்திருக்கும். இந்த கட்டத்திலே நீ ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்வாய். வாழ்க்கை உன்னை தண்டிக்கவில்லை, அது உன்னை பயிற்சி செய்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு மறுப்பும், ஒவ்வொரு தடையும் எல்லாமே உனக்குள்ளே ஒரு வலிமையை உருவாக்கத்தான் வந்தன. அந்த வலிமை இப்போதுதான் உனக்கு தேவைப்படுகின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கின்றது. இப்போது நீ கவனிப்பாய். சில விஷயங்களை பற்றி பேசுவதற்கே உன் மனது மறுக்கும். பழைய புகார்கள், பழைய குற்றச்சாட்டுகள், பழைய கதைகள், அவையெல்லாம் உன்னை சோர்வடைய வைக்கின்ற மாதிரி தோன்றும். அதற்கு பதிலாக அமைதியாக இருக்க வேண்டும் என்று உன் மனது கேட்கும். அந்த அமைதி ஓட்டம்தான் உன் உள்ளம் இனிமேல் தேர்வு செய்கின்ற பாதை. இந்த நேரத்திலே உன்னுடைய உறவுகள் ஒரு சோதனைக்கு வரலாம். சிலர் உன்னுடைய அருகில் இருந்தாலும் உன்னுடைய மாற்றத்தை பார்த்து சங்கடப்படலாம். சிலர் நீ மாறிவிட்டாய் என்று சொல்லலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் நீ மாறவில்லை. நீ உன்னுடைய உண்மைக்கு திரும்பிக் கொண்டே இருக்கின்றாய். அது எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. இன்று நீ சில நேரம் திடீரென்று நின்று யோசிப்பாய், நான் இதுவரை ஏன் இதை செய்தேன், ஏன் இதை சகித்தேன் என்று. அந்த கேள்விகள் வருவது உன்னை பின்னோக்கி இழுக்க அல்ல. அவை உனக்கு ஒரு புரிதலை தருவதற்காக. புரிதல் வந்த இடத்தில் குற்ற உணர்வு நிற்காது. அங்கே ஏற்றுக்கொள்ளுதல் மட்டும் இருக்கும். இந்த கட்டத்திலே உன்னுடைய உடம்பும் உன்னுடைய மனதோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். சத்தம் அதிகமாக இருந்த இடத்தில் உனக்கு சோர்வு வரும். அமைதியான இடத்தில் உன் சுவாசம் ஆழமாக இருக்கும். அது சின்ன சின்ன சைகைகள். உன்னுடைய உள்ளம் உனக்கு வழிகாட்ட ஆரம்பித்திருக்கின்றது என்பதற்கான அடையாளங்கள் அவை. இன்னொரு மாற்றம் என்னவென்றால், நீ இனிமேல் எல்லாத்துக்கும் உடனே பதில் சொல்ல மாட்டாய். முன்னாடி போலவே விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றாது. மௌனம் கூட ஒரு பதில்தான் என்பதை நீ கற்றுக்கொண்டிருப்பாய். அந்த மௌனம் பல இடங்களிலே உன்னை காப்பாற்றும். இந்த தருணத்திலே சில பழைய ஆசைகள் திரும்ப வரலாம். ஆனால் அவை பழைய வடிவத்தில் இருக்காது. இப்போது அவைகளுக்கு ஒரு தெளிவு சேர்ந்திருக்கும். புகழ் வேண்டும் என்று நினைத்த ஆசை இப்போது அர்த்தம் வேண்டும் என்று மாறும். வெற்றி வேண்டும் என்று நினைத்த ஆசை இப்பொழுது அமைதி வேண்டும் என்று மாறும். இதுதான் உண்மையான வளர்ச்சி. இந்த பரிசு உனக்கு ஒரு சத்தியத்தை மெதுவாக சொல்லிக் கொடுக்கின்றது. எல்லாத்தையும் சரி செய்ய முடியாது. ஆனால் எதை சரி செய்ய வேண்டும் என்று தேர்வு செய்ய முடியும். அந்த தேர்வுதான் உன்னுடைய சக்தி. இனிமேல் எல்லா போராட்டத்துக்கும் நீ போக மாட்டாய். தேவையான இடத்தில் மட்டும் நிற்க கற்றுக்கொண்டிருப்பாய். சில சமயம் உனக்கு தெரியாமலேயே பழைய பழக்கங்கள் தலை தூக்கும். பழைய பயம், பழைய சந்தேகம் எல்லாம் வந்து, இது உண்மையிலேயே நீதானா, நீ இப்படி மாறலாமா என்று கேள்வி கேட்கும். அப்போது நீ போராட வேண்டாம், சும்மா வேடிக்கை பார். அந்த கேள்விகள் பதிலில்லாமலேயே கரைந்துவிடும். ஏனென்றால் இப்போது உன்னுடைய உள்ளம் வலிமையாக இருக்கின்றது. இந்த நிலையிலே நீ இன்னொரு விஷயத்தை உணர்வாய். தனிமை இனிமேல் உனக்கு பயமாக இருக்காது. அது ஒரு ஓய்வாக தோன்றும். உன்னுடைய உள்ளம் சத்தமில்லாமல் பேசிக்கொள்ளும் இடம் அது. அந்த இடத்திலே நீ உன்னையே சந்திப்பாய். அந்த சந்திப்புதான் உன் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று. இன்று நீ யாரிடமும் முழுவதுமாக ஒட்டிக்கொள்ள மாட்டாய். அதே நேரம் யாரையும் முழுவதுமாக தள்ளி வைக்கவும் மாட்டாய். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கும். அந்த அளவை உன்னுடைய உள்ளம்தான் நிர்ணயிக்கும். இந்த சமநிலைதான் நீ நீண்ட நாட்கள் தேடின அமைதி.
இந்த ஓட்டத்தில் சில நேரம் மனது சோர்ந்து போகலாம். இது எல்லாம் உண்மையிலேயே வேலை செய்யுமா என்ற சந்தேகம் வரலாம். அது இயல்புதான். விதை முளைக்கும் முன்னாடி மண்ணுக்குள்ளே அமைதி இருக்கும். வெளியிலே எதுவும் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே பெரிய மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரிதான் இப்பொழுது உனக்குள்ளேயும். இந்த பரிசு உனக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்கின்றது. பிரச்சனையை பார்த்ததும் ஓட வேண்டும் என்று தோன்றாது, எதிர்க்க வேண்டும் என்றும் தோன்றாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றும். அந்த புரிதல் தான் உன்னை முதிர்ச்சி அடைய வைக்கின்றது. இன்னும் ஒரு விஷயம், நீ இப்போ யாரிடமும் உன்னுடைய உண்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. உன்னுடைய நடை, உன்னுடைய அமைதி, உன்னுடைய தேர்வுகள், அதுவே உன்னுடைய சாட்சி. நீ பேசாமல் இருந்தாலும் உன்னுடைய மாற்றம் பேசும். இந்த கட்டத்திலே வாழ்க்கை உனக்கு சின்ன சின்ன சோதனைகளை தரலாம். பழைய மாதிரியே நீ பதில் சொல்கிறாயா, இல்லை புதுசா நடந்துக்கிறாயா என்று பார்ப்பதற்காக அந்த சோதனைகள் வரும். அந்த இடங்களில் நீ தப்பித்தாலும் பரவாயில்லை. முக்கியம் என்னவென்றால், நீ விழிப்போடு இருக்கின்றாய். விழிப்போடு இருக்கின்ற மனதுதான் உண்மையான பரிசு. இந்த பயணம் இப்பொழுது இன்னும் ஆழத்திற்கு நகர்கின்றது. உன்னுடைய உள்ளம் மெதுவாக எடைகளை இறக்கிக் கொண்டே இருக்கின்றது. பழைய குற்ற உணர்வு, பழைய கோபம், பழைய சோகம் எல்லாத்தையும் ஒன்றொன்றாக விட்டுக்கொண்டே இருக்கின்றது. அந்த விடுதல் வலி இல்லாமல் நடக்காது, ஆனால் முடிவில் அது ஒரு லேசான தன்மையை தரும். இந்த தருணத்தில் நீ ஒரே நேரத்தில் பல உணர்ச்சிகளை அனுபவிக்கலாம். சோர்வு, நிம்மதி, குழப்பம், தெளிவு எல்லாமே வரலாம். அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதே. அனுமதி. நீ அனுமதித்தால்தான் அவை ஒவ்வொன்றாக இடம் மாறும். இந்த ஓட்டம் உன்னை மெதுவாக ஒரு முக்கியமான உண்மைக்கு கொண்டு வருகின்றது. நீ தேடின பரிசு வெளியிலே இல்லை, அது உனக்குள்ளேதான் திறக்க ஆரம்பித்திருக்கின்றது. அந்த திறப்பு இன்னும் முழுமையாக ஆகவில்லை, ஆனால் கதவு திறந்துவிட்டது. இப்போது பின்னாடி போக முடியாது, முன்னாடி நடக்க மட்டும்தான் வழி. இப்போ இந்த பயணம் இன்னும் ஒரு ஆழமான நிலைக்கு வந்திருக்கின்றது. இதுவரைக்கும் நீ உணர்ந்த மாற்றங்கள் எல்லாம் மேற்பரப்பில் நடந்தது என்றால், இப்போ நடக்கப் போவது உள்ளார்ந்த மாற்றம். இது வெளியிலே யாருக்கும் தெரியாது. நீ கூட சில நேரம் இதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உன்னுடைய உள்ளம் மட்டும் நன்றாக அறிந்திருக்கும், நான் இனி பழையவன் இல்லை என்று. இந்த கட்டத்திலே வாழ்க்கை உன்னிடம் பெரிய கேள்விகள் கேட்காது. அதற்கு பதிலாக அது உன்னை அமைதியாக கவனிக்க வைக்கும். நீ எப்படி பதில் சொல்கின்றாய், எப்படி எதிர்வினை காட்டுகின்றாய், எதை விட்டுக் கொடுக்கின்றாய், எதை பிடித்துக் கொள்கின்றாய் என்று அது பார்க்கும். அந்த கவனிப்பே ஒரு கண்ணாடி மாதிரி வேலை செய்யும். அதிலே நீ உன்னை நீயே பார்க்க ஆரம்பிப்பாய். முன்னாடி உனக்கு வலி கொடுத்த விஷயங்கள் இப்போ அப்படியே இருக்கலாம், ஆனால் அதற்கு உன் மனது கொடுக்கும் இடம் குறைய ஆரம்பித்திருக்கும். வலி வரும், ஆனால் அதிலே நீ வாழ்வது இல்லை. இந்த வித்தியாசம் ரொம்ப நுணுக்கமானது, ஆனால் இதுவே உன்னுடைய வளர்ச்சிக்கான பெரிய அடையாளம். இந்த நிலையிலே நீ ஒரு விஷயத்தை உணர்வாய், எல்லாரையும் திருப்தி செய்ய முடியாது என்று. அந்த உண்மை இப்போ உனக்கு சோகமாக தோன்றாது, அது ஒரு சுதந்திரம் போல தோன்றும். நான் என்னை விட்டுக் கொடுக்காமல் இருக்க முடியும் என்று ஒரு நிம்மதி வரும். அந்த நிம்மதிதான் உன்னுடைய அடிப்படை சக்தி. இப்போ உன்னுடைய உள்ளுக்குள்ளே இருக்கின்ற குரல் சத்தமாக பேச ஆரம்பித்திருக்கும். அது பயத்தை உண்டாக்குகின்ற குரல் இல்லை, அது அமைதியாக வழிகாட்டுகின்ற குரல். சில நேரம் அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தோன்றும், ஆனால் அந்த குரலை கேட்காத நேரங்களில்தான் வாழ்க்கை குழப்பமாக மாறும் என்று நீ மெதுவாக புரிந்து கொள்வாய். இந்த கட்டத்திலே நீ சில உறவுகளை விட்டு விலகலாம். அதற்கான காரணம் சண்டை இல்லை, வலி இல்லை, வெறுப்பு இல்லை, வெறும் பொருத்தமில்லாத அமைதி மட்டும்தான். சில பேர் உன் வாழ்க்கையில் இருந்தார்கள், ஆனால் இனிமேல் உன் பயணத்தோடு அந்த அலைவரிசைக்கு பொருந்த மாட்டார்கள். இதை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நீ இப்போது வளர்ந்திருப்பாய். இப்போ உனக்கு தனிமை கொஞ்சம் அதிகமாக கிடைக்கலாம். அந்த தனிமையை நீ நிரப்ப முயற்சி செய்யாதே. அது வெற்றிடமில்லை, அது உருவாக்கம் நடக்கின்ற இடம். அந்த அமைதியில்தான் உன் பழைய அடையாளங்கள் கரைய ஆரம்பிக்கும். புதிதான புரிதல்கள் மெதுவாக உருவாகும். இந்த நிலையில் நீ உன் தவறுகளை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாய். நான் ஏன் இப்படி செய்தேன் என்று குற்றம் சாட்ட மாட்டாய். அப்போ எனக்கு இவ்வளவுதான் தெரிந்திருந்தது என்று புரிதலோடு பார்ப்பாய். இந்த கருணைதான் உன்னை உண்மையிலேயே குணப்படுத்தும். ஒரு முக்கியமான மாற்றம் என்னவென்றால், இனிமேல் நீ அவசரப்பட மாட்டாய். ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் ஒரு இடைவெளி எடுப்பாய். அந்த இடைவெளி பயத்திலிருந்து வராது, தெளிவிலிருந்து வரும். இந்த இடைவெளிதான் பல தவறுகளை உன்னிடமிருந்து தள்ளி வைக்கும். இந்த தருணத்திலே வாழ்க்கை சில சின்ன சின்ன சோதனைகளை மறுபடியும் கொண்டு வரும். பழைய சூழ்நிலை மாதிரி, பழைய மனிதர்கள் மாதிரி, பழைய வார்த்தைகள் மாதிரி. இதெல்லாம் உன்னை பின்னாடி இழுக்க அல்ல,
நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கின்றாய் என்று உனக்கு காட்டுவதற்காக. அந்த இடங்களில் நீ மாறியிருக்கின்றாய் என்று நீ உணர்ந்தாலே உன்னுடைய நம்பிக்கை இன்னும் ஆழமாகும். இப்போ நீ உன் உணர்ச்சிகளை அடக்க மாட்டாய். அதே நேரம் அவைகளுக்கு அடிமையாவதும் இல்லை. கோபம் வந்தால் எனக்கு கோபம் வருகிறது என்று ஒத்துக்கொள்வாய். சோகம் வந்தால் இது சோகம் என்று ஏற்றுக்கொள்வாய். ஆனால் நான் கோபம்தான், நான் சோகம்தான் என்று உன்னை அதிலே அடையாளப்படுத்த மாட்டாய். இந்த பிரிவுதான் உன்னை வலிமையாக்குகின்றது. இந்த கட்டத்திலே உன் உடல் கூட உன்னோடு பேச ஆரம்பிக்கும். அதிகமாக ஓடினால் சோர்வு வரும். தேவையில்லாத இடத்தில் இருந்தால் உடல் கனமாகும். சரியான இடத்தில் இருந்தால் சுவாசம் லேசாகும். இதெல்லாம் உன்னுடைய உள்ளுணர்வு பேசுகின்ற மொழிகள். அதை கேட்க கற்றுக்கொண்டாய் என்றால் வாழ்க்கை எளிதாகும். இப்போது உனக்கு பெரிய கனவுகள் இருக்கலாம். ஆனால் அவை முன்னாடி மாதிரி அழுத்தம் தராது. இது நடந்தால்தான் நான் சந்தோஷம் என்று இல்லை, நான் நடந்து கொண்டே இருக்கின்றேன் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த மாற்றம் உன்னை பயணத்தை ரசிக்க வைக்கும். இந்த நிலையிலே நீ மற்றவர்களுடைய வெற்றியை பார்த்து பொறாமைப்பட மாட்டாய். சில நேரம் ஊக்கம் வரும், சில நேரம் அமைதி வரும். அவர்களுடைய பாதை வேறு, என்னுடைய பாதை வேறு என்று உன் உள்ளம் சொல்ல ஆரம்பிக்கும். அந்த ஒப்பீடு குறைந்த இடத்தில்தான் உண்மையான நிம்மதி பிறக்கும். ஒரு முக்கியமான உண்மை இப்போ உனக்கு தெளிவாகும். எல்லா பதில்களும் வெளியிலே இல்லை. சில பதில்கள் காலத்தோடுதான் வரும். சில பதில்கள் வரவே வராது. அதுவே ஒரு பதில்தான். இந்த புரிதல் வந்த நாளிலிருந்து மனது எதற்காகவும் சண்டை போடாது. இந்த கட்டத்திலே நீ வாழ்க்கையை சரி செய்ய முயற்சி பண்ண மாட்டாய், அனுபவிக்க ஆரம்பிப்பாய். நல்லதையும் கஷ்டத்தையும் இரண்டையும் எதிர்க்காமல் பார்க்கின்ற இந்த ஏற்றுக்கொள்ளல்தான் உன்னை மெதுவாக முழுமையாக்கும். சில நேரம் நீ காரணமே இல்லாமல் சிரிப்பாய். சில நேரம் காரணமே இல்லாமல் அமைதியாக இருப்பாய். இதை நீ விசாரிக்க மாட்டாய். நான் இப்படிதான் இருக்கின்றேன் என்று உன்னை விட்டு விடுவாய். அந்த விட்டு விடுதலை பெரிய விடுதலை. இந்த ஓட்டம் உன்னை ஒரு முக்கியமான இடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றது. இனிமேல் வாழ்க்கை உன்னை உடைக்க முயற்சி செய்யாது. ஏனென்றால் உடைக்கப்பட வேண்டிய எல்லாமே ஏற்கனவே உடைந்துவிட்டது. இப்போ மீதம் இருப்பது உண்மை மட்டும்தான். அந்த உண்மையோடுதான் இனிமேல் உன்னுடைய பயணம். இன்னும் ஒரு விஷயம், நீ இப்போ யாரையும் மாற்ற நினைக்க மாட்டாய். அறிவுரை சொல்ல வேண்டும் என்று தோன்றாது. உன்னுடைய அமைதி, உன்னுடைய நடை, உன்னுடைய இருப்பு, அதுவே போதும். தேவைப்படுகின்றவர்கள் தானாகவே உன்னுடைய பக்கம் வருவார்கள். இந்த பரிசின் மூன்றாவது அடுக்கு இதுதான். நீ உன்னை நம்ப ஆரம்பித்து விட்டாய். முழுமையாக இல்லை என்றாலும் போதுமான அளவுக்கு. அந்த போதுமான நம்பிக்கைதான் அடுத்த கதவை திறக்க போதுமானது. இந்த இடத்தில் நீ ஒரு நிமிடம் நின்று உன் வாழ்க்கையை பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். எல்லாம் சரியாக இல்லை, ஆனால் நீ சரியாக இருக்கின்றாய். அந்த உண்மைதான் இனிமேல் உன்னுடைய அடித்தளம். இப்போ இந்த பயணம் ஒரு முடிவுக்கு வரவில்லை, ஆனால் ஒரு நிலைத்த நிலைக்கு வந்து நிற்கின்றது. இதுவரைக்கும் நீ கடந்து வந்த எல்லா உணர்வுகளும், எல்லா மாற்றங்களும், எல்லா தவிப்புகளும் இப்பொழுது ஒன்றாகச் சேர்ந்து உனக்குள்ளே ஒரு அடித்தளத்தை உருவாக்கியிருக்கின்றது. அந்த அடித்தளம் வெளியிலே தெரியாது, ஆனால் வாழ்க்கை அதையே நம்பி இனிமேல் உன்னை நடத்தும். முன்னாடி வாழ்க்கை உனக்கு சோதனை மாதிரி தோன்றியது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது நிரூபிக்க வேண்டும் என்பது போல இருந்தது. நான் சரியாக இருக்கிறேனா? நான் தோல்வியா? நான் போதுமா என்று மனது அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தது. இப்போ அந்த கேள்விகள் மெல்ல மெல்ல சத்தம் குறைந்திருக்கும். எல்லாத்துக்கும் பதில் கிடைத்ததனால் இல்லை, சில கேள்விகளுக்கு பதில் தேவையில்லை என்று உன் உள்ளம் புரிந்து கொண்டதனால். இந்த தருணத்திலே நீ ஒரு விஷயத்தை உணர ஆரம்பித்திருப்பாய். வாழ்க்கை உன்னை எதிர்த்து நிற்கவில்லை, அது உன்னை சீர் செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது. நீங்கள் உடைந்த ஒவ்வொரு இடமும் பின்னாடி உன்னை மென்மையாக்கத்தான். நீங்கள் இழந்த ஒவ்வொரு விஷயமும் உனக்கு தேவையில்லாத சுமையாகத்தான் இருந்தது. இந்த உண்மை இப்பொழுது வலியாக இல்லை, அது ஒரு அமைதியான ஏற்றுக்கொள்ளலாக மாறியிருக்கும். இப்போ உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்களை நீ வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்திருப்பாய். வெற்றி வந்தால் பெருமை வராது, தோல்வி வந்தால் உடைத்து போடாது. இரண்டையும் ஒரே கண்களால் பார்க்கின்ற ஒரு சமநிலை வந்திருக்கும். அந்த சமநிலையே உன்னுடைய உண்மையான முதிர்ச்சி. ஒரு காலத்திலே நீ உன்னுடைய மதிப்பை வெளி உலகத்திலே தேடினாய். யாராவது என்னை புரிந்து கொள்ள வேண்டும், யாராவது பாராட்ட வேண்டும், யாராவது தேவைப்படுத்த வேண்டும். இப்போ அந்த தேவை மெதுவாக கரைந்திருக்கும். யாரும் புரிந்து கொள்ளாமல் போனாலும் பரவாயில்லை என்று தோன்ற ஆரம்பித்திருக்கும். ஏனென்றால் நீ உன்னை நீயே புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். இப்போ உன்னுடைய நாட்கள் வேறு மாதிரி இருக்கும். பெரிய உற்சாகமும் இல்லை, பெரிய சோர்வும் இல்லை, ஆனால் ஒரு நிலைத்த ஓட்டம் இருக்கும். காலை எழுந்ததும் ஒரு பதற்றம் இல்லாமல் இருக்கலாம்.
இரவு படுக்கப் போகும்போது ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கலாம். இதுதான் உண்மையான முன்னேற்றம். வெளியில் காட்சி கொடுக்காத உள்ளே மட்டும் உணரப்படும் மாற்றம். உறவுகளில் கூட நீ ஒரு புதிய தெளிவுக்கு வந்திருப்பாய். எல்லா உறவும் நீண்ட நாள் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. சில உறவுகள் ஒரு கட்டம் வரைக்கும் தான். அந்த கட்டம் முடிந்ததும் விலகுவதிலே எந்த தவறும் இல்லை என்று நீ புரிந்து கொண்டாய். அதனால் இனிமேல் பிரிவுகள் அவ்வளவு வலிக்காது. கசப்புக்கு பதிலாக ஒரு நன்றி மட்டும் மிஞ்சும். இப்போ உன்னுடைய உள்ளுணர்வுதான் உன்னுடைய முதன்மை வழிகாட்டி. அது உன்னை பெரிய விஷயங்களுக்கு தள்ளாது. அது சின்ன சின்ன இடங்களில் சரியான தேர்வுகளை செய்யச் சொல்லும். எங்கே பேச வேண்டும், எங்கே மௌனமாக இருக்க வேண்டும், எதை பிடித்துக் கொள்ள வேண்டும், எதை விட வேண்டும், இந்த நுணுக்கங்களை கேட்கின்ற அளவுக்கு உன் மனது இப்பொழுது மென்மையாக தெளிவாக மாறியிருக்கும். ஒரு விஷயம் இப்பொழுது உனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். வாழ்க்கை இனிமேல் எளிதாக ஆகப் போவதில்லை. ஆனால் நீ வலிமையாக ஆகிவிட்டாய். இந்த இரண்டு விஷயத்துக்கும் உள்ளே பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. எளிதான வாழ்க்கை எப்போதும் கிடைக்காது. ஆனால் எதையும் தாங்கக்கூடிய மனது உருவாகும். அந்த மனதுதான் இப்பொழுது உனக்குள்ளே வளர்ந்திருக்கின்றது. இப்போ நீ பின்னாடி திரும்பி பார்த்தால் ஒரு விஷயம் தெரியும். அந்த நேரத்திலே தாங்க முடியாமல் இருந்த நாட்கள் இப்போ உன்னை உருவாக்கிய நாட்களாக மாறியிருக்கும். அப்போ நீ புரியாமல் அழுதாய். இப்போ புரிந்து கொண்டு அமைதியாக இருக்கின்றாய். அந்த வித்தியாசமே இந்த பயணத்தின் வெற்றி. இந்த இடத்தில் வாழ்க்கை உனக்கு ஒரு சின்ன உறுதியை மட்டும் கொடுக்கின்றது. நீ உன்னுடைய பக்கம் நின்றால் நான் உன்னுடைய பக்கம்தான். இந்த ஒரு வரி போதும். இதற்கு மேலே பெரிய வாக்குறுதிகள் தேவையில்லை. எல்லாம் சரியாகும் என்ற உறுதி இல்லை. ஆனால் எதுவாக இருந்தாலும் நீ தாங்குவாய் என்ற உண்மை இருக்கின்றது. இப்போ நீ எதிர்காலத்தை நினைத்து அவசரப்பட மாட்டாய். நாளை என்ன நடக்கும் என்று தெரியாத பயம் இருக்கலாம். ஆனால் இப்போ நான் இருக்கின்றேன் என்று சொல்லும் ஒரு ஆழமான நம்பிக்கை உனக்குள்ளே உருவாகியிருக்கும். அந்த நம்பிக்கைதான் உன்னை நிலைநிறுத்தும். இந்த தருணத்திலே நீ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிடுவதை கிட்டத்தட்ட நிறுத்தியிருப்பாய். யாரோ வேகமாக போகிறார்கள், யாரோ முன்னாடி இருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய பாதை உனக்கே உரியது என்ற உண்மை உனக்குள்ளே உட்கார்ந்திருக்கும். அந்த ஒப்பீடு போன இடத்தில்தான் அமைதி வந்திருக்கும். ஒரு நாள் திடீரென்று நீ உணர்வாய், நான் இப்போ நிரூபிக்க முயற்சி பண்ணுவது இல்லை, விளக்கம் சொல்வது இல்லை, சண்டை போடுவது இல்லை. அந்த நாள்தான் நீ உண்மையிலேயே சுதந்திரமான நாள். எல்லோருக்கும் புரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிந்த நாளே பெரிய விடுதலை. இந்த பயணத்திலே நீ பரிபூரணமான மனிதனாக மாறவில்லை. ஆனால் உண்மையான மனிதனாக மாற ஆரம்பித்திருக்கின்றாய். தவறுகளோடு, பயங்களோடு, உணர்ச்சிகளோடு, நம்பிக்கைகளோடு. இதைத்தான் வாழ்க்கை விரும்புகிறது. பூரணத்தை இல்லை, நேர்மையை. இப்போ இந்த பதிவு முடிவுக்கு வருகின்றது. ஆனால் இந்த உணர்வு இங்கே நிற்கக்கூடாது. நாளைக்கு நீ குழப்பமாக நிற்கும்போது இந்த அமைதியை நினைத்துப்பார். அது உன்னை சரியான திசைக்கே மெதுவாக திருப்பும். வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம். ஆனால் இனிமேல் அது உன்னை தொலைக்காது. ஏனென்றால் நீ உன்னை கண்டுபிடித்து விட்டாய். இந்த வார்த்தைகள் உனக்கு ஒரு நிமிடமாவது லேசான மூச்சை கொடுத்திருந்தால், நான் தனியாக இல்லை என்று உன் மனது உணர்ந்திருந்தால் இதுவே போதும். இந்த உணர்வை பிடித்துக் கொள்ள வேண்டாம். அதே நேரம் தள்ளிவிடவும் வேண்டாம். இதோடு இருக்க கற்றுக்கொள். இதுதான் உன்னுடைய புதிய அடிப்படை. உன்னுடைய பயணம் இங்கே முடிவதில்லை. இங்கே இருந்துதான் அது உண்மையாக தொடங்குகின்றது. மெதுவாக, அமைதியாக, ஆனால் உறுதியாக உன்னை நம்பு. உன்னுடைய வேகத்தை நம்பு. இந்த பிரபஞ்சத்தை நம்பு. அதாவது என்னை நம்பு. அது உன்னை விட்டு விடவில்லை. அது உன்னை சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கே கொண்டு போய்கொண்டே இருக்கின்றது. இந்த நொடியிலே நீ சற்றே அமைதியாக இருக்க முடிந்தால் அதுவே சாட்சி. ஓம் நம சிவாய.